ஒருத்தன் விவசாய நிலத்துல நெருப்பு பத்த வச்சிடறான். இதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களும் வருஷம் ஃபுல்லா உழைச்ச நிலத்துல இப்படி பண்ணிட்டியடா பாவி அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்க. கையில கிடைச்ச ஆயுதத்தை எடுத்துட்டு அவனை அடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அவனோட அம்மா அப்பாவோ அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். யாராவது இறக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை முன்னாடியே கண்டுபிடிச்சிருவான். அப்படிதான் ஒரு நாள் நிலத்துல வேலை பார்த்துட்டு இருக்க தன்னுடைய அம்மா அப்பாவை பாக்குறான். அவங்களோட தலைக்கு மேல அவங்க சாக போற டைம் ஓடிட்டு இருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரோட தலையிலையும் அதே டைம் ஓட அதே எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவன் கண்ணு முன்னாடி ஊர்ல இருக்கக்கூடிய டேம் உடைஞ்சு அதனால மொத்த கிராமமே வெள்ளத்துல மூழ்க போகுது அப்படின்றது தெரிய வருது. அது கிராமத்துல இருக்கக்கூடியவங்க சொன்னா அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. உன்னுடைய பையனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு போல இருக்கு, அதனால உடனே ஹாஸ்பிட்டல்ல காமி அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருப்பானா. அப்ப ஒருத்தன் வருவான். அவன் தலை மேல இந்த மாதிரி டைம் ஓடுமா, அண்ணி நீங்க கரெக்டா 3 மணிக்கு சாக போறீங்க அப்படின்னு சொல்ல அவனோ டே பைத்தியம் மரியாதையை ஓடி போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்பயும் இங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் அதே விஷயத்த சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்துக்கு சொந்தக்காரரும் அந்த இடத்துக்கு வராரு. இங்க பாத்தியா உன் பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் நீங்க சாக போறீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். மரியாதையா உங்களோட பையனை அமைதியா இருக்க சொல்லுங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க எல்லாம் சேர்ந்து அவனை கொன்னைப்படுவோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. எப்படியும் இவனுங்க சொன்னா கேட்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்துல நெருப்ப பத்த வச்சிடறான். இப்ப எல்லாரும் கோவத்துல அவனை துரத்திட்டு ஓட அவனும் அந்த இடத்துல ஒரு வண்டி நிக்குமா, அதுல இருந்து டயரை கலட்டி வெளியில எடுத்துறான். இதை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கான். அவனை துரத்திட்டு வரவங்களோ டே சும்மா நின்றுட்டு இருக்க வண்டியோட டயரையே கழட்டி விட்டுட்டு ஒன்னு சும்மாவே விட மாட்டோம்டா அப்படின்னு அவனை அடிக்கிறதுக்காக வர அவனும் இங்க பாருங்க 4 மணிக்கு நீங்க எல்லாருமே சாக போறீங்க, அதனால உடனே ஏதாவது பெரிய மரக்கலை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சுக்கோங்க, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதுக்குள்ள இவங்களை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நான் போய் டேம்ல ஏற்பட்டு இருக்க விரிசலை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வண்டியில ஏறான். ஆனா அவங்களோ அவனோட அம்மா அப்பா அந்த இடத்துல இருப்பாங்கல்ல, அவங்களோட கழுத்துல கத்திய வச்சுட்டு மரியாதை இறங்கி வா இல்லைன்னா இவங்களை கொன்றுவோன்னு சொல்லிட்டு மிரட்ட வேற வழி இல்லாம அவனும் கீழே இறங்கி வந்து நிக்கிறான். ஏய் இனிமேல் உங்களை காப்பாற்ற முடியாது, எப்படியோ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 3 லைஃப் ஜாக்கெட் இருக்குமா, தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட அப்பா இது 2 இருக்கு, அதுல நீங்க ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க நின்றுட்டு இருக்கவங்களும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அணைக்கட்டு உடைஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வர எல்லாரும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒறைஞ்சு போய் நிக்கிறாங்க. காலம் கடந்து போயாச்சு. அவன் சொல்றப்பயே காது கொடுத்து கேட்டிருந்தா ஏதாவது ஒரு முன்னேற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம். நாமளும் இப்படிதாங்க, யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரது காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு முறை கேட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கடைசியா மனசு யோசிச்சு என்ன பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம எப்படி பிடிச்சிருந்துச்சு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.